Welcome to Mike Strom Cricket. பாரத் கவாஸ்கர் ட்ராஃபி இருக்கு இல்லையா, அதோட தேர்ட் மேட்சை பற்றின ஒரு சில விஷயமும் அண்ட் அஸ்வினோட ரிட்டைர்மெண்ட் பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா டே 1லேருந்து டே 5 வரைக்குமே டெய்லியும் மழை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கு இது ஒரு சாதகமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, 400 ரன்ஸ் மேலே அடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 79க்கு 5 விக்கெட்ஸோ முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கேஎல் ராகுலும் ரவீந்திர ஜடேஜா அடித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாலோ ஒன் ஆகியிருந்தால் மேபி இந்தியன் டீம் அங்கேயே கொலாப்ஸ் ஆகிருப்பாங்க. அது நடக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ்தீப் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா அதை அப்படியே தவிர்த்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதை பெருசாக இந்தியன் டீம் செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நான் ட்விட்டரில் பார்க்கும்போது ஏன்னா ஒரு பெரிய விக்ட்ரி கிடைச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஸோ இந்தியன் டீமோட மைண்ட் செட் இப்படி தான் வந்துருச்சு, தோக்காமல் இருந்தாவே போதும்டா சாமி அப்படின்ற லெவலுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு பார்க்கும்போது ஓகே நம்மளால் வின் பண்ண முடியாதுன்னு தெரியும், ஸோ ட்ரா ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஓகே தான், கிட்டத்தட்ட இது ஒரு வின் மாதிரி தான். மேபி இந்த மேட்ச் ஃபுல்லாக நடந்து லாஸ் ஆகிருந்தோம்னா அது பெரிய அடியாக இருந்திருக்கும். ஸோ ட்ரா ஆனதில் ஒரு பெனிஃபிட் தான் இந்தியாவுக்கு. அந்த லெவலில் தான் அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, ஏன் இந்தியன் டீம் ஸ்ட்ராங்காக பேட்டிங் ஆடலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டே 5 இன்றைக்கி மார்னிங் ஒரு 9 o'clock நான் எதிர்த்து பார்க்கும்போது இந்தியன் டீம் 260க்கு அவுட் ஆகிருந்தாங்க. தென் ஆஸ்திரேலியன் டீம் ஒரு 89 ரன்ஸ்க்கு 7 விக்கெட் விட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 275 ரன்ஸ் அடித்தா போதும் இந்தியன் டீம் விக்ட்ரி. அண்ட் இல்லை அப்படின்னா விக்கெட்டை எடுத்தால் ஆஸ்திரேலியன் டீம் விக்ட்ரி. மேபி அடிக்க முடியாமல் போனால் இது பவுலிங் ட்ரா ஆகிறதுக்கும் வாய்ப்பு, மேக்ஸிமம் ட்ரா ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் 54 ஓவரில் 275 அடிக்கின்றது ஒரு ஒன் டே ஃபார்மேட்டில் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது இந்தியன் டீம் இது ஓடிஐ லெவலில் அப்ரோச் பண்ணி ஆடினாங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன மாதிரியான ஒரு திருப்பும் கொடுக்கும்னே தெரியலை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு அட் டீ பிரேக் டைமில். ஓகே, டீ பிரேக் முடிஞ்சு மேட்ச் ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வேகமாக போய் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கே 2 வீடியோ வந்திருக்க வேண்டியது, சினிமா சைட்லேயும் கிரிக்கெட் சைட்லேயும் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணமே தான். நான் போய் மேட்ச் பார்க்க ஆரம்பித்தேன். மேட்ச் பார்த்தா மழை போயிட்டு இருந்தது. சரி ஓகே, மழைனால பிரேக் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃப்ரேமில் விராட் கோலி அண்ட் அஸ்வின் பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப டெப்த்தாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை சுத்தமாக. சரி ஓகே, இதை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் லைவ் டெலிகாஸ்ட் வந்தபோது மேட்ச் ட்ரா அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் போனாங்க. அண்ட் அதுக்கடுத்து ஒரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரிமனியில் டிராவிஸ் ஹெட் தான் அஃப்கோர்ஸ் அவர் தான் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 150 அடிச்சிருந்தார். ஸோ அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. அடுத்தபடியாக ஆஸ்திரேலியன் கேப்டன் கமின்ஸ்ட்டை வந்தாங்க. கமின்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணும்போதே இட் வில் பி 1-1 போயிருக்கு. அண்ட் மெல்பர்ன் டெஸ்ட் உங்களுக்கு ஒரு பாக்ஸிங் டெஸ்ட் மேட்சாக அமையும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னார் 2-1 அப்படின்னு வந்திருக்க வேண்டியது அப்படின்னு ஒரு ஹாப்பி ஃபேஸோடு தான் அவர் சொன்னார். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடன்ஸ், இது மேட்ச் நடந்து தான் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வின் பண்ணிப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோடு தான் அவர் பேசியிருந்தார். அண்ட் அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஓகே, மேட்ச் பற்றி தான் பேச போகிறாங்கன்னு பார்த்தா கூட அஸ்வின் இருந்தார். அஸ்வின் ஆரம்பிக்கும் போதே இந்த இடத்துல ஆகாஷ்தீப் ஆர் பும்ரா தான் இருந்திருக்கணும், நீங்கள் என்னை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தார். அண்ட் அப்படியே அடுத்த வார்த்தை சொல்லும்போது நான் இந்த வருஷம்தான் என்னோடய இன்டர்நேஷ்னல் கரியரோட லாஸ்ட் மேட்ச் ஆடுறேன், இந்த வருஷத்தோட முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் ஓகே, இந்த வருஷத்தோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது மேபி மெல்பர்ன் டெஸ்ட் ஆடுவார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பிங்க் பால் டெஸ்ட் தான் என்னோடய லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது எனக்கு பார்க்கும்போது என்னடா ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது திடீர்னு என்ன டாக் போச்சுன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மேபி இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிரிட்டிசைஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, எப்படி இருந்தாலும் அவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்கன்றது வேறு விஷயம். அண்ட் யாரோ ஒருத்தர் ரிட்டையர் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு கெஸ் எல்லா இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸும் பண்ணியிருந்தாங்க. மேபி ஜடேஜா ஆர் கோலி, ரோஹித் சர்மா இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அஸ்வினை எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அஸ்வின் போனதுக்கப்புறம் ரோஹித் சர்மாட்ட கேட்கும்போது இது உங்களுக்கு எப்படி இருக்குது, இது உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நான் பர்த்துக்கு வரும்போது டே 3 அப்போவே எனக்கு தெரியும். ஏன்னா அவர் பர்த் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் அவர் பங்கேற்கலை. அப்போ தான் அவர் வந்தார், லீவில் இருந்து அப்போ தான் வந்தார் இல்லையா. அவர் வந்தம்போதே அவருக்கு நியூஸ் போயிருக்கு, இவர் அஸ்வின் சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. ரோஹித் சர்மா தான் கேட்டுக்கிட்டதாகவும் பிங்க் பால் டெஸ்ட் முடிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டதாகவும் அவரே சொல்லியிருந்தார்.
ஸோ வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் அண்ட் வந்து இந்த டூர் ஃபஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அவருக்கு ஏதோ ஒன்று சம்திங் டீமுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்த மாதிரியான அப்படி தான் நினைக்கிறேன். மேபி அவர் வந்து கண்டிப்பாக சொல்லுவார், அவரோட யூடியூப் சேனலில் சொல்லுவார் என்ன ரீசன் அப்படின்லாம் சொல்லுவார். ஓகே, இதான் இன்றைக்கான வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் ரவிசங்கர்.